ஹாய் மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்னோட பையனோட பிறந்தநாளுக்காக, பர்த்டேக்காக ஒரு பவன் செயின், 1 கிராம் டாலர் எடுத்திருந்தோம். நான் வந்து 2, 3 கடையில போய் விசாரித்து தான் நான் எடுத்தேன். ஏன்னா, நம்மளோட பணம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். செயின் எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க சொல்லுங்க. 3 கடையில ஃபர்ஸ்ட்டு கடை வந்து லலிதா தான். லலிதால அன்னைக்கு 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 11,210. நம்ம 8.120 கிராம் எடுத்தோம். இன்ட்டு அந்த 1 கிராம் நம்ம ஆட் பண்ணுறோம். எவ்வளோ ரேட்டுன்ட்டு. ரூ. 91,025 வந்துச்சு. இல்லை வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. நம்ம எடுத்ததோட இது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா, அந்த செயினோடது 16%. அப்போ இன்ட்டு ரூ. 91,025. அப்போ நமக்கு வெறும் வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 14,564 வந்துச்சு. அப்போ நம்ம அந்த 8.100 இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 1,05,589 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ண வந்து 1,08,756. நான் இந்த 3 கடையை பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து இந்த அமௌண்ட் லாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜிஆர்டியில் 1 கிராம் வந்து ரூ. 11,210. நான் அப்ராக்சிமேட்டாக அவங்க சொன்னதுக்கு நான் போட்டது 8.120 கிராம்னு பார்த்தீங்கன்னா 11,210 மல்டிப்ளை பண்ணும்போது 91,025. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இது நம்ம வாங்கின செயின். அப்போ நமக்கு வெறும் வேஸ்டேஜ் மட்டும் ரூ. 16,384 ப்ளஸ் வேஸ்டேஜ் கிராமும் ஆட் பண்ணும்போது ரூ. 1,07,409. இருக்கிறதுலே ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் குறைச்சி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக குறையும். 3% வந்து ஜிஎஸ்டி ரூ. 3,222. அப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூ. 1,10,637. அப்போ லலிதாவை கம்பேர் பண்ணும்போது ரூ. 8,837 எனக்கு வந்து லாஸு அந்த இது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கடைக்கு போய் நம்ம அமௌண்ட்டுன்னு போது நம்ம கொஞ்சம் ஏறி இறங்கி பாருங்கள் கடையை. 120 கிராம் இன்ட்டு 11,210 91,025. எனக்கு வேஸ்டேஜ் வந்து 14% போட்டது. எனக்கு ஃபெஸ்டிவல்னால வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.58. அப்போ நான் ஒரு இது கிராமுக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு 1,3768. இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு 4,934. அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 98,834 ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 2,965. அப்போ எனக்கு இதில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ 4,934. அப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ 1,01,800 தான். லலிதாவில் பாருங்கள் 6,956. எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ எனக்கு லாஸ்ன்ட்டு கொஞ்சம் நீங்களே பாருங்கள். ஜிஆர்டியில் பாருங்கள் 8,831. அப்போ 1,10,637. இதுதான் நம்ம வாங்கின பில்லு. 22 கேரட் நான் வாங்கினேன். இப்போ 8.120 கிராமின் போது அன்றைக்கி வந்து 11,210. இப்போ வந்து 14% போட்டிருந்தான். 8.8% தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தேன். அப்போ எல்லாமே ஆட் பண்ணும்போது 1,01,800. நம்ம கேஷ் வந்து 57,800 கொடுத்தோம். கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணது வந்து 44,000. மொத்தமாகவே 1,01,800 தான். நம்ம எனக்கு மற்ற 2 கடை விட ஜாசால்காஸ் வந்து பெட்டராக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ குறைச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிற நகைங்க. அதனால் எது நமக்கு கம்மியாக இருக்கோ, எந்த கடையில் நகை தரமாகவும் கம்மியாக இருக்குதோ அமௌண்ட்டு அதை பார்த்து வாங்குங்க. வேஸ்டேஜ் வந்து 17, 18ன்னுவான். நீங்கள் குறைச்சி பேச உங்களுக்கு கண்டிப்பாக குறைச்சி வருவான். நம்ம போகிற வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.